12 இடங்கள்ல மழைநீர் வெளியேற்றப்பட்டுள்ளது, சரி செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள இடங்கள்ல போர்க்கால அடைப்பில் மழைநீரை ஆற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. மழைநீர் தேங்கும் இடங்கள்ல அதனை வெளியேற்றும் வகையில் 1700 மோட்டார் பம்புகள் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது, பயன்பாட்டில் இருக்கின்றது. அதேபோல் இன்று மதியம் 1 மணி முதல் மழையின் காரணமாக விழுந்த 27 மரங்கள் விழுந்திருக்கிறது. காற்றின் காரணமாக 27 மரங்களும் உடனடியாக அகற்றப்பட்டுள்ளன. அதற்காக ஹைட்ராலிக் மர அறுவை இயந்திரம், ஹைட்ராலிக் ஏணி என 500 எந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள 22 சப்வே சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதையில் ரயில்வே மேம்பால பணி காரணமாக தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள சுரங்கப்பாதைகளில் 6 சுரங்கப்பாதை இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. அது அங்கேயும் மோட்டார் பம்ப் வச்சு அங்கே இருக்கிற தண்ணியும் எடுக்கிறதுக்கான பணிகளும் முழு வீச்சு நடந்து கொண்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக 329 இடங்களில் நிவாரண மையங்கள் உணவு, சுகாதார வசதி, குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளன. நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்க 120 சமையல் கூடங்கள் தயார் நிலையில் உள்ளது. இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து 193 நபர்கள் அழைத்து வரப்பட்டு 8 நிவாரண மையங்களில் அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்று காலை உணவு 8500 பேருக்கும், மதிய உணவு 2,23,700 பேருக்கும் என மொத்தம் 2,32,200 பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அவருடைய உத்தரவின்படி சென்னையில் உள்ள 386 அம்மா உணவகங்களில் இன்று இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் மீட்டு நிவாரண மையங்கள் தங்க வைப்பதற்கு 103 படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலர்கள், பொறியாளர்கள், பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 22,000 பேர் மழை வெள்ள மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றாங்க, பணிகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மழை வெள்ள களப்பணியில் ஈடுபட தன்னார்வலர்களும் என்ஜிஓஸ் தன்னார்வலும் ஆர்வத்துடன் முன்வந்து அவர்களின் தகவலை மாநகராட்சியுடன் பகிர்ந்திருக்கிறாங்க. கழிவுநீர் மற்றும் பாதாள சாக்கடை அடைப்பு உள்ளிட்டவை சரி செய்யும் பணியில சென்னை குடிநீர் வாரியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாதாள சாக்கடைகளில் அடைப்புகளை சீர் செய்வதற்கு 524 ஜெட்ராடிங் மற்றும் டீசல்டிங் இயந்திரங்கள் மெஷின்ஸ் பயன்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் தலைமையில் IAS அதிகாரிகள் தலைமையிலான குழுக்கள் மீட்பு பணியில நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது தவிர மாநகராட்சி பகுதியில் மண்டல அளவில் கண்காணிப்பு அலுவலர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்கள பணியாளர்கள் மட்டுமின்றி கழக செயல் வீரர்கள் களத்தில் பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகள் காரணமாக பெருமளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. புயல் இன்னும் கரையை கடக்காத நிலையில இன்னைக்கு நள்ளிரவு தான் புயல் கரையை கடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எந்த விதமான சூழலையும் எதிர்கொள்ள நம்முடைய அரசு தயாரான நிலையில் உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அச்சமும் பதட்டமும் அடைய தேவையே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கின்ற வகையில் அரசு முழுமையாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது. இந்த நேரத்தில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து பாதுகாப்போடு வீட்டில் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பெங்கல் புயலை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த காலங்களில் இயற்கை சீற்றங்களின் பொழுது ஒற்றுமையுடன் செயல்பட்டு மீண்டு வந்திருக்கின்றோம். அதேபோல் இப்பொழுதும் ஒற்றுமையோடு செயல்படுவோம், மீண்டு வருவோம். பொறுப்போடும் விழிப்புணர்வோடும் செயல்பட்டு இந்த இடையூறையும் வென்றிடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். 12 இடங்களில் மழைநீர் வெளியேற்றப்பட்டுள்ளது, சரி செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.